அப்போ இங்க இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கமாய் நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம், வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கு? இந்த வசனம் சொல்லுகிறது, பரீட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கும் அதை விட்டு என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். 30வது வயசிலே அவர் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும்படிக்கு அங்கே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோவானிடத்தில் போகிறார். யோவான் சொல்லுகின்றார், நான் உம்மிடத்திலிருந்து எடுக்க இருக்க நீர் என்னிடத்தில் எடுக்கலாமா? எல்லாம் சம்பாதிக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், இப்படி எல்லாவற்றையும் செய்கிறதும் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படுகிறதும் எதுவா இருக்கிறது? தேவனுக்கு நீதியா இருக்கிறது. யோவானுக்கு நீதி இல்லை. யோவானுடைய கீழே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததினாலே யோவானுக்கு சீசனா இருந்து விடுவதற்காக ஞானஸ்நானம் எடுக்கவில்லை அவர். அல்லேலூயா. எடுத்தார். எடுத்த மாத்திரத்தில் அவர் சோதனைக்கு உட்படுத்த பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினிடத்தில் கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற சபைகளில் அங்கம் வைத்து சபைகளிலே ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அநேகர்